Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு 2 ஆர்டிகலை டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்று தமிழ்நாடு ரிலேட்டடா, இன்னொன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடா, சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் ரிலேட்டடா. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புதல்வன் ஸ்கீம் டு பி லான்ச்ட் இன் ஆகஸ்ட். நம்ம முதல்வர் அவர்கள் நேற்று சொல்லியிருக்காங்க தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதத்தில் வந்து கொண்டு வர போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தமிழ் புதல்வன் திட்டம். ஸோ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் இதோட ரிலேட் ஆகிற ஒரு ஸ்கீமை பார்த்துரும். ஓகேவா? என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புதுமை பெண் திட்டம் போன வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. ஓகேவா? புதுமை பெண் திட்டம் அப்படின்னா என்னன்னா நமக்கு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா? நல்ல டேர்ம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கேர்ள்ஸ் மாணவிகளுக்கு 1000 ரூபாய் மாதம் தோறும் அவங்களோட வங்கி கணக்குகளுக்கு டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரா டைரக்டா அக்கௌண்ட்டுக்கே போயிடும் 1000 ரூபாய். யாருக்கு அந்த 1000 ரூபாய் போகுதுன்னா கேர்ள்ஸ் போகுது. எல்லா கேர்ள்ஸுக்குமே போயிருமா? ஸ்கூல் 6th to 12th முடிச்ச எல்லா கேர்ள்ஸுக்குமே போயிருமானா கிடையாது. கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்ல படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது அரசாங்கம் கொடுக்குறாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க கல்வியில வந்து டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? என்ன ஒரு நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா அரசு பள்ளியில பயின்ற மாணவிகள் அவங்களோட உயர்கல்வியில சேரக்கூடிய அந்த விகிதத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன். ஓகேவா? இதை இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வரப்படுது. ஓகேவா? கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இன் ஹையர் எஜுகேஷன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எவ்வளவு வச்சிருக்கோம்னா 47% வச்சிருக்கோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 28.7% இருக்கு. இந்தியாவிலேயே நம்ம தான் பெரிய மாநிலங்கள்னு எடுத்து பார்க்குறப்ப நம்ம தான் அதிகமாக இருக்கும். 47% வச்சிருக்கோம். இந்த சண்டிகர் போன்ற சின்ன சின்ன குரூப்லாம் வந்து ஸ்டேட்ஸ் யூனியன் டெரிட்டரிஸ்லாம் பார்த்தோம்னா 50% மேலேயும் இருக்காங்க. பட் ஸ்டில் அந்த பிக்கர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? ஸோ புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது மாதந்தோறும் மாணவிகளுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த திட்டத்தின் மூலியமா என்ன ஒரு விஷயம் அரசாங்கம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா மாணவிகள் உயர்கல்வியில சேரக்கூடிய அந்த விகிதம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆனதை நோட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ இந்த ஸ்கீம் வந்து எஜுகேஷனில் ஒரு ரெவல்யூஷன் பண்ணுது. ஓகேவா? ஹையர் எஜுகேஷனுக்கு பெண்களை கூட்டிட்டு வருது. அப்படிங்கிறப்ப இந்த ஒரு திட்டம் மாணவர்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் யோசிக்கிறாங்க. அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறது 2024 பட்ஜெட்ல வெளியிடப்படுது. ஓகேவா? என்ன சொல்றாங்க அப்படின்னா மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்குறது மாதிரி நமக்கு மாணவர்களுக்கும் ஒரு 1000 ரூபாய் வழங்கலாங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு ஒரு பேரும் வைக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பேர் தான் தமிழ் புதல்வன் அப்படின்னு இந்த திட்டத்தை நம்ம சொல்றோம். ஓகேவா? தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு கீழே என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்கள் கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ். ஓகேவா? இந்த அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம். எப்படி புதுமை பெண் திட்டமோ அதே தான் இந்த தமிழ் புதல்வன் திட்டம். இங்கே மாணவிகள் பார்க்குறோம், அங்க மாணவர்கள் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? ஸோ நம்ம மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்க போறாங்க. எப்போ இந்த திட்டம் தொடங்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு காலேஜஸ் பார்த்தோம்னா பொதுவாக இந்த ஆகஸ்ட் மாதம் தான் ஸ்டார்ட் ஆகும். கவுன்சிலிங், மெடிக்கல் கவுன்சிலிங், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அதெல்லாம் முடிஞ்சிட்டு ஆகஸ்ட் மாதம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இந்த திட்டமும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம முதல்வர் நேற்று சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ் நம்ம பார்க்குறோம். திட்டங்கள் அடிப்படையில் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு சிலபஸில் இருக்கு கரண்ட் அஃபேர்ஸில். ஸோ அதனால நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறையில வந்து பள்ளிக்கல்வியை வந்து மேம்படுத்துறதுக்காக பள்ளிக்கல்வி அப்படிங்கிறத ஸ்கூல் எஜுகேஷன் அப்படிங்கிறத அடுத்த கட்டங்களுக்கு நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்றாங்க. திரு அன்பழகன் அவர்கள் இருக்காங்க இல்லையா? ஸோ அவரோட பேர்ல ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்லாம் இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டம்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. அதுல பார்த்தோம்னா நமக்கு இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? தமிழ்ல என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா திறன்மிகு வகுப்பறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். ஓகேவா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஓகேவா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் பார்த்தோம்னா நமக்கு இந்த மெட்டா அப்படிங்கிற டெக்னாலஜிலாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. VR அப்படிங்கிற விர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த மாதிரி பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் அங்கங்க இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த வகையில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறத இப்போ ரெகுலரைஸ் பண்றாங்க. எல்லா ஊர்லயும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி இருக்கணும்ப்பா அப்படிங்கிறதா. ஓகேவா? ஸோ இந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறத தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு கொண்டு வர போறாங்க. எத்தனை பள்ளிகளுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 22,931
அரசு பள்ளிகளுக்கு வந்து நமக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் திறன்மிகு வகுப்பறைகள் அப்படிங்கிறத கொண்டு வர போறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்துருந்துச்சு. அதுல முதற்கட்டமாக ஒரு 500 திறன்மிகு வகுப்பறைகள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸை வந்து நேற்று இனாகிரேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுவும் முக்கியம். ஏன்னா சமீபத்தில் பார்த்தோம்னா நமக்கு பட்ஜெட்ல ஒரு குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கு வந்து எவ்வளவு கோடி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? 2022-23 ஆதி திராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அந்த பாலிசி டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தோம்னா அதுல ஒரு லைனா இருந்தது தான் இந்த அமௌண்ட். ஓகேவா? ஸோ அமௌண்ட் வச்சுலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? எவ்வளவு கோடி, எவ்வளவு கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம். ஓகேவா? ஸோ ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் கொண்டு வர போறாங்க. அதுதான் நம்ம இந்த முதல் செய்தியில வந்து பார்க்குறோம். திட்டங்களின் அடிப்படையில் முக்கியமா இருக்கு. சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட திருவனந்தபுரம் எம்பி திரு சசி தரூர் அவர்கள், இவரோட புக்கு கூட நம்ம கேட்டிருந்தாங்க சமீபத்தில். அம்பேத்கர் வே ஆஃப் லைஃப் அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க குரூப் 4ல. ஓகேவா? ஒரு பெரிய எழுத்தாளரும் கூட. ஓகேவா? ஸோ ரீஇமேஜினிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக்ல ஒரு எடிட்டோரியல் வந்திருக்கு. என்ன சொல்றாங்க? இந்தியாவில் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா இஸ் ஃபெடரல் கண்ட்ரிக்கு நிறைய டெஃபினேஷன், குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்றாங்க, பார்கெனிங் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருப்போம். இந்தியாவில் ஃபெடரலிசம் ப்ரொமோட் பண்றதுக்காகவே நித்தி ஆயோக் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஓகேவா? கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேவா? ஸோ கோஆபரேட்டிவ் அண்ட் காம்படிட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு. இப்போ இதுல என்ன ஒரு கான்டெக்ட்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளா பாக்குறப்ப இந்தியாவில் ஃபெடரலிசம் அப்படிங்கிறது, கூட்டாட்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா டிக்ளைன் ஆயிட்டே வருது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை எல்லா அரசியல் தலைவர்களும் பிரச்சாரத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. லிசன் பண்ணியிருப்போம் நம்மளும். ஓகேவா? இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிறது இல்லாம போயிருமோ, ஃபெடரலிசம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிருமோ, ஸ்டேட்ஸோடைய கன்சல்டேஷன் அப்படிங்கிறது இல்லாமல் போயிருச்சு, மத்திய அரசாங்கம் அவங்களுக்கு நினைச்சதை, அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த மாநிலங்கள் கிட்ட ஒரு ஆலோசனை இல்லாமையே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து பொதுவாகவே அரசியல் தளங்கள்ல வைக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அந்த ஒரு குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளா அதிகமாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல தான் இந்த ஆர்டிகல் இருக்கு. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இனிஷியலி நமக்கு 18வது லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்து முடிஞ்சிருக்கு. 18வது லோக்சபாவை பார்த்தோம்னா எந்த ஒரு கட்சிக்குமே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு பெரும்பான்மை அப்படிங்கிறது இல்லை. ஓகேவா? பொலிட்டிக்கல் மெஜாரிட்டி, லோக்சபாவில் மெஜாரிட்டி அப்படிங்கிறது 272 அப்படிங்கிற நம்பர் வேணும். யாருக்கிட்டையுமே இந்த 272 அப்படிங்கிற நம்பர் இல்லை. அதனால ஒரு சில கட்சிகள் கூட்டணியா சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க. பிரதமர் பதவி ஏத்துட்டாரு, இட்டாலி வரைக்கும் போயிட்டாரு. ஓகேவா? சோ ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஓகேவா? ஆனா யாருக்குமே மெஜாரிட்டி அப்படிங்கிறது இல்ல. அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த ஒரு தருணத்துல ஃபெடரலிசம், இந்தியாவோட கூட்டாட்சியை மறுபடியும் இமேஜின் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்துச்சுன்னா, அதுவும் ஒரு 300 இடங்களுக்கு மேல ஒரு கட்சி ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க நினைக்கிற விஷயங்களை பாராளுமன்றத்தில் நம்மளால பண்ண முடியும். ஓகேவா? ஏன்னா அவங்க கிட்ட சிம்பிள் மெஜாரிட்டி இருக்கும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி அளவுக்கு அவங்க மெஜாரிட்டி வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க நினைக்கிற ரிஃபார்ம்ஸ் அவங்களால பண்ண முடியும். மற்ற கட்சிகள் கிட்ட ஆலோசனை கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, மாநிலங்கள் கிட்ட ஆலோசனை கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ஸோ டெமோக்ரஸியோட ஒன் ஆஃப் தி டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரொம்ப அதிகமான சீட் எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா யாருக்குமே மெஜாரிட்டி அப்படிங்கிறது இல்லை. கூட்டணி கட்சிகளுடைய உதவினால தான் ஒருத்தவங்க பிரதமர் ஆயிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அந்த கூட்டணி கட்சிகளை எடுத்து பார்த்தோம்னா அதெல்லாம் மாநில கட்சிகளா இருக்கு, ரீஜனல் பார்ட்டிஸா இருக்கு. இந்த ரீஜனல் பார்ட்டிஸ்னு வரப்போ ஒவ்வொரு ரீஜனல் பார்ட்டியும் எதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவங்க மாநிலத்துக்கு உண்டான நலன்களை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் ரீஜனல் பார்ட்டிஸோட சேர்ந்து ஒரு கட்சி ஆட்சி அமைச்சிருக்கனால நமக்கு ஃபெடரலிசம் அப்படிங்கிறத மறுபடியும் ரீஇக்னைட் பண்ண முடியும், ரீஇமேஜின் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இந்த ஆர்டிகல் இருக்கு நமக்கு. ஓகேவா? அப்போ நமக்கு இதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை நம்ம இங்க ஹைலைட் பண்ணியிருக்கோம், ஒரு சில விஷயங்களை இந்த ஆர்டிகல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் இன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ப்ராப்ளம்ஸ் இன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். ஓகேவா? அல்லது ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? மத்திய மாநில அரசாங்க உறவுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது மத்திய மாநில அரசாங்கங்களில் இருக்கக்கூடிய சமீபத்திய போக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் பத்தி ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா அதுல ப்ராப்ளம்ஸ் இன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் போட்டு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் சொல்லி இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இந்த ஹைலைட் பண்ண விஷயம்
விஷயங்கள்லாம். ஏன்னா சமீபத்தில் இதெல்லாம் தான் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மாநில அரசாங்கங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளா போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகல்ல எதை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரியான விஷயங்களை எங்கேயாவது நம்மளால அப்ளை பண்ண முடியும். சரியா? ஸோ அடுத்தது என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிந்தி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? ஸோ ஹிந்தி இம்போசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ஸோ அதை ஒரு மேஜர் பாயிண்டா வந்து இந்த ஆர்டிக்கல்ல இந்த ஆர்டிக்கலோட ஆத்தர் வந்து நமக்கு சொல்றாங்க. இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி, தென் மாநிலங்கள்ல ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அமலாக்கத்துறை, இந்த சிபிஐ போன்ற அமைப்புகளை எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் மத்திய அரசாங்கம் அதிகமாக பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இடி, சிபிஐ போன்ற யூசேஜ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ். ஓகேவா? சிபிஐ, இடி இந்த மாதிரியான அமைப்புகளை எப்படி மத்திய அரசாங்கம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுல ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு. மத்திய அரசாங்கம் ஆளக்கூடிய ஒரு கட்சி இருக்கு, அதே கட்சி தான் மாநிலத்திலையும் ஆளுது. அப்படிங்கிறப்போ அங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இல்லை. ஆனா எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்தில் இந்த யூசேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது ஒன் சைடடா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே, ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, பிஎம் கேர்ஸ் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். ஓகேவா? பிஎம் கேர்ஸ் அப்படின்னா சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்றோம். பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிறது அதாவது கொரோனா டைம் பீரியட் அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஃபண்டை கிரியேட் பண்றாங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் வாலண்டியரா, இப்போ நான் வந்து அரசாங்கம் வந்து கொரோனா டைம் பீரியட்ல நிறைய ஒரு வருமானம் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு இல்லாம தான் இருந்துச்சு. அப்போ ஆனாலும் மக்களுக்கு மருத்துவ உதவிகள் அப்படிங்கிறத பண்ணி தான் ஆகணும், அது அரசாங்கத்தின் கடமையா இருக்கு. ஓகேவா? இப்போ அரசாங்கம் என்ன பண்றாங்க, ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணி யாரெல்லாம் வாலண்டியரா டொனேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஃபண்டு பேர்ல போட்டு விடுங்கப்பா, அமௌண்ட்டை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கிரியேட் பண்ணதான் இந்த பிஎம் கேர்ஸ் ஃபண்ட். ஓகேவா? ஆனா ஆல்ரெடி நம்ம கிட்ட என்ன இருந்துச்சுன்னா, பிரைம் மினிஸ்டர் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்கு, அதே மாதிரி ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறதும் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஏன் யூஸ் பண்ணாம பிஎம் கேர்ஸ் அப்படிங்கிற ஃபண்டை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஓகேவா? ஸோ மாநில அரசாங்கங்களுக்கு இப்போ மாநில அரசாங்கம் எஸ்டிஆர்எஃப்ல வரக்கூடிய நிதிகள்லாம், வாலண்டியரா கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நிதிகள்லாம் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, டைரக்டா பிஎம் கேர்ஸ்ல போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அதனால மாநில அரசுக்கு ஒரு வருவாய் இழப்பு இருந்துச்சு. அதே மாதிரி ப்ராப்பரா வந்து கன்சல்டேஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ஆர்டிகல் 370. ஓகேவா? ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணதுல, ஓகேவா, ஆர்டிகல் 370 இங்க மேனர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஓகேவா? என்ன விதத்துல ஆர்டிகல் 370 கேன்சல் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா ஆர்டிகல் 370 கேன்சல் பண்றப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பார்த்தோம்னா பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேவா? ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பிரசிடென்ட் ரூல் அப்படிங்கிறது இருந்துச்சு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் யாருமே இல்லை. ஏன்னா அந்த அசம்பிளியை கலைச்சிட்டு பிரசிடென்ட் ரூல்னு கொண்டு வராங்க. இந்த பிரசிடென்ட் ரூல்ல கவர்னர் தான், லெப்டினன்ட் கவர்னர் சொல்லுவோம் நம்ம ஜம்மு அண்ட் காஷ்மீர்னா, நமக்கு கவர்னர்னு வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த கவர்னர் என்ன பண்றாரு, ஆர்டிகல் 370 ரத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பேசிஸ்ல தான் நமக்கு ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது கேன்சல் ஆயிருக்கும். ஓகேவா? ஆர்டிகல் 370 பத்தி நம்ம தனியாவே டிஸ்கஸ் பண்ணலாம், ஏன்னா அது பெரிய ப்ரொசீஜர். ஓகேவா? இந்த மேனர் ஆஃப் ஆர்டிகல் 370 அப்ரோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஆர்டிகல் 370 வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அது ஏற்புடையதாக இருக்கும். ஓகேவா? ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் கலைக்கப்பட்டு அங்க பிரசிடென்ட் ரூல் கொண்டு வந்து அதன் வாயிலாக கவர்னர் வந்து வேணான்னு சொல்றது வந்து ஒரு பேடான பிரசிடென்ட்டா இருக்கு, தவறான முன்னுதாரணமாக இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல ஒரு ஆர்கியூமெண்டா கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 370. அடுத்தது பார்த்தோம்னா செஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? லெவியிங் செக்ஸ் அப்படின்னா செஸ் வரிகள் போடுறது அப்படின்னு சொல்றோம், செஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அதாவது நார்மலா டாக்ஸா போட்டாங்க அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் படிக்கிறப்போ ஆர்டிகல் 268 269 அதுலலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டாக்ஸை போடுவாங்க, கலெக்ட் பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரும் பிரித்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ டாக்ஸா போட்டால்
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். ஓகேவா? ஆனா செஸ் சார்ஜஸ்னு போடுறப்போ அந்த மாதிரி ஷேர் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஓகேவா? அப்படிங்கிறப்ப மத்திய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து டாக்ஸா போடாம செஸ் சார்ஜஸ்ன்ற பேர்ல நிறைய வருமானத்தை மாநிலங்கள் கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நமக்கு இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ ஏன் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றோம்னா, அந்த காலத்துல எல்லாம் என்னன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர், யூசேஜ் ஆஃப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் தான் பழைய பிரச்சனைகளா இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் ரீசன்ட் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோம்னா ஷேர் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது நமக்கு தெரியும் இந்த பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டிடியூவன்சிஸ் அப்படின்னா பாராளுமன்ற தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் 543 தொகுதிகள் இருக்கு. ஓகேவா? இந்த நம்பரை எப்போ ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்னா, எதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1971 சென்சஸை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ இந்த நம்பரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா 1976 நமக்கு சொல்றாங்க. ஓகேவா? 42வது சட்ட திருத்தத்தில் வந்து சொல்றாங்க. ஓகேவா? இந்த நம்பரே ஒரு 25 வருஷத்துக்கு இருக்கட்டும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு 2001 வரைக்கும் இதே நம்பர் தான் இருக்கு. மறுபடியும் 2001 என்ன சொல்றாங்க அப்படின்னா 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கறத போடுறாங்க. ஓகேவா? இந்த 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு போட்டு இன்னொரு 25 வருஷத்துக்கு இந்த 543 அப்படிங்கிற நம்பரே இருந்துட்டு போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேவா? அப்போ 2026 வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு பார்லிமெண்டோட தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 543 அப்படிங்கிற நம்பர்ல தான் இருக்க போகுது. ஓகேவா? அப்போ 543 அப்படிங்கிறது 2026 2 வருஷம் தான் இருக்கு. ஓகேவா? அப்போ 2 வருஷம் கழிச்சு பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய தொகுதிகளை நம்ம மறுசீரமைப்பு பண்ணணும். டீலிமிட்டேஷன் அப்படிங்கறது பண்ணுவாங்க. அது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்து சென்சஸ் எடுப்பாங்க இல்லையா 2031, அந்த சென்சஸோட அடிப்படையில் பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாராளுமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறத மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. அப்படி பண்றப்போ என்ன ஆகும்னா, நமக்கு தெரியும் ஒரு பாராளுமன்ற தொகுதி இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த பாராளுமன்ற தொகுதியை நம்ம பாப்புலேஷன் அடிப்படையில் தான் பிரிப்போம். அப்படிங்கிறப்போ பாப்புலேஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ இந்தியாவோட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் பாப்புலேஷனை நல்லா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. கம்பேர்டு டு இந்த சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல்டாக இருக்கு. கம்பேர்டு டு இந்த ஹிந்தி பெல்ட்டை பார்க்குறப்போ பாப்புலேஷன் வந்து கண்ட்ரோல்டாக இல்லை. ஓகேவா? நாட் கண்ட்ரோல்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ சதர்ன் ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் கண்ட்ரோல்டாக இருக்குது, நார்தர்ன் ஸ்டேட்ஸில் பாப்புலேஷன் கண்ட்ரோல்டாக இல்லை. எஸ்பெஷலி இந்த பீகார், உத்தரப்பிரதேஷ், இங்கே மத்திய பிரதேஷ், பிமாரு ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கெல்லாம் பார்த்தோம்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல்டாக இல்லை. இப்போ 2026 நமக்கு இந்த பார்லிமெண்ட்டோட தொகுதிகள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? பார்லிமெண்ட்டோட சீட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிருது. அடுத்தது மறுபடியும் சென்சஸ் எடுப்பாங்க. சென்சஸ் எடுத்து மறுபடியும் பாராளுமன்ற தொகுதிகள் அப்படிங்கிறது மறுபடியும் மறுசீரமைக்கப்படும். அப்படிங்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, நமக்கு பாப்புலேஷன் அடிப்படையில் தான் சீட்டை பிரிக்கிறாங்கன்றதை பார்த்துட்டோம். இப்போ பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்பேர்டு டு நார்த் இந்தியா, சவுத் இந்தியாவோட பாப்புலேஷன் கம்மி தான். அப்படிங்கிறப்ப பாப்புலேஷன் அடிப்படையில் சீட்டை பிரிச்சாங்க அப்படின்னா நம்மளோட ஷேர் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். நார்த் இந்தியாவோட ஷேர் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாயிரும். ஆல்ரெடி உத்தரப்பிரதேசில் 80 லோக்சபா சீட் இருக்கு. ஓகேவா? இப்போ மறுபடியும் பாப்புலேஷன் அடிப்படையில் பிரிச்சாங்க அப்படின்னா அது 100 ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கிட்ட ஆல்ரெடி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 39 லோக்சபா சீட் இருக்கு. இதை மறுபடியும் பாப்புலேஷன் அடிப்படையில் பிரிக்கிறப்போ நமக்கு கம்மியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்லைனா நார்த் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு சவுத் இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ அங்கே 20, இப்போ உத்தரப்பிரதேசில் 80லேருந்து 100 மாறுது அப்படின்னா ஒரு 20 சீட் இன்க்ரீஸ் ஆகுது. இதே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39லேருந்து ஒரு 45 46 ஆகலாம் வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் an எக்ஸாம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அப்போ நார்த் இந்தியாவில் அதிகமான சீட் இன்க்ரீஸ் ஆகும், சவுத் இந்தியாவில் கம்மியான ஒரு இன்க்ரிமெண்டல் சீட்ஸ் தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இங்கேயே வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணாங்க, ஒரு அரசியல் கட்சியோ இல்லை ஒரு அரசாங்கமோ ஹிந்தி பெல்ட்டை ஃபோக்கஸ் பண்ணாலே அவங்களுக்கு தேவையான மெஜாரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிடும் ஒன்று. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மெஜாரிட்டியே அவங்களுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி வர அளவுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப நார்த் இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணா போதும், சவுத் இந்தியாவோட நலன்கள் வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஃபினான்ஸ் கமிஷன். ஓகேவா? இந்த ஃபினான்ஸ் கமிஷனை வந்து மத்திய அரசாங்கம் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அடுத்தது டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மாநில அரசாங்கங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதிகள் அவங்களுக்கு வந்து சேர வேண்டிய அமௌண்ட். ஓகேவா? டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு கொடுக்குறோம்.
ஃபண்ட் டு ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் June 10, 2024 உத்தரப்பிரதேஷ் received a whopping 25,000 crore of tax devolution, a figure greater than all our 5 southern states collectively received அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, June 10, 2024 அப்போ உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்கு மட்டுமே மத்திய அரசாங்கம் 25,000 கோடியை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய வரிகள். இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ₹1 அமிச்சோம்னா திருப்பி 31 காசு தான் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை தான் இங்கே சொல்ற வராங்க. ஓகேவா? 25,000 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே நம்ம சவுத்தில் இருக்கக்கூடிய 5 ஸ்டேட்டையும் கம்பேர் பண்ணி கலெக்டிவா பார்த்தா கூட இந்த நம்பருக்கு வரல அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப டெவல்யூஷன் ஆஃப் டாக்ஸஸ் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு, டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகேவா? அதுதான் சொல்றாங்க. ஓகேவா? அதே மாதிரி தான் சொல்றாங்க, எப்பயுமே இந்த உத்தரப்பிரதேஷ் அண்ட் பீகார் அப்படிங்கிறது நமக்கு அமௌண்ட் பிரிச்சு பார்க்கறது, அதே மாதிரி லோக்சபா சீட் அப்படின்னு வரப்போ இது எல்லாமே பாப்புலேஷன் அடிப்படையில் பண்றதுனால நார்த் இந்தியாவில் அதிகமாக பாப்புலேஷன் இருக்கு. நார்த் இந்தியாவில் நிறையா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இன்னும் இப்போதான் அங்கே டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு கம்பேர்ட் டு த சதர்ன் ஸ்டேட்ஸ். அதனால அவங்களுக்கு நிறைய ஃபண்ட் அப்படிங்கிறது போகுது. ஓகேவா? ஸோ என்ன சொல்ல வராங்க, ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, நமக்கு ஹிந்தி இம்போசிஷன் அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அடுத்தது யூசேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ், PM கேர்ஸ் ஃபண்டு, ஆர்டிகல் 370, டாக்ஸேஷன் வரப்போ செஸ் சார்ஜஸ் வந்து சொல்றாங்க, ஃபினான்ஸ் கமிஷன், அடுத்தது டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது. இங்கே பார்த்தோம்னா பார்லிமெண்டரி கான்ஸ்டிடுவன்சிஸ், இதெல்லாம் தான் மத்திய மாநில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சமீபத்திய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றோம். ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஓகேவா? என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கூட்டணி அரசாங்கம் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு கூட்டணி அரசாங்கம் தான் ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு கூட்டணி அரசாங்கமா இருக்கப்போ மாநிலத்தோட உரிமைகள் அப்படிங்கிறது பேசப்படும் அப்படிங்கிறது பொதுவான கருத்தாக இருக்கு. ஓகேவா? ஆனா இப்ப ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசாங்கங்கள், அரசியல் கட்சிகள்லாம் என்ன ஒரு விரும்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க மாநிலத்துக்கு அதிகமான ஒரு ஷேர் வரணும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா அது எங்க மாநிலத்துக்கு வரணும் அப்படிங்கிறத பாக்குறாங்க. ஓகேவா? அப்ப ஷேர் அப்படிங்கிறது எங்க மாநிலத்துக்குலாம் வேணும் அப்படின்னு சொல்றது என்ன சொல்றது, ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்டா தான் இருக்கு. இது ஃபெடரலிசம் அடிப்படையில் இல்லை. ஓகேவா? இது வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ஃபெடரலிசம்காக அவங்க அதை பண்ணல, அவங்க மாநிலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுயநலமாக அவங்க மாநிலத்துக்காக பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படிங்கிறப்போ, நமக்கு அரசியல் கட்சிகளும் சரி மாநில அரசாங்கங்களும் சரி அவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் மாதிரியான விஷயங்களை விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபெடரலிசமை மறுபடியும் இந்தியாவில் கொண்டு வரணும், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகளோட பாயிண்ட் ஆஃப் வியூவா இருந்துச்சு. ஓகேவா? சென்ஸ் ஆஃப் த ஆர்டிகல் அப்படிங்கிறப்போ ஃபெடரலிசமை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதுக்கான அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேவா? இன்டர்ஸ்டேட் கவுன்சில் போன்ற விஷயங்கள்லாம் இப்போ வந்து அந்த அளவுக்கு செயல்பாட்டில் நல்லா செயல்படாம இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கணும். டயலாக் அண்ட் டிஸ்கஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. நிறைய அமைப்புகள் இருக்கு, நமக்கு இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மட்டும் சொல்ல முடியாது. ஓகேவா? நமக்கு ஜோனல் கவுன்சில்லாம் இருக்கு. ஸோ அமைப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. டயலாக் அண்ட் டிஸ்கஷனுக்கு வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம கிரியேட் பண்ணி தான் வச்சிருக்கோம். அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும். நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்தியாவில் கூட்டாட்சி அப்படிங்கிற அந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறத நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த சேம் டைம் என்ன சொல்றாங்க, மாநில அரசாங்கங்களோட அந்த ஒரு ரெக்வஸ்ட், அந்த ஒரு குரலை வந்து கேட்டு தான் ஆகணும். மாநில அரசாங்கத்துக்கிட்ட டிஸ்கஷன் அப்படிங்கிறது இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிக்கல்ல நமக்கு சொல்லப்பட்ட விஷயம். ஸோ ஃபெடரலிசம் அப்படின்னு வந்தனால தான் கொஞ்சம் டீப்பாகவே நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ ரீஇமேஜினிங் ஃபெடரலிசம், இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எங்கேயாவது யூஸ் ஆகும். சரியா? பாலிட்டியில் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பார்க்குறப்போ அது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ எழுதுறப்பெல்லாம் நமக்கு பயன்படும். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் பார்க்குறப்போ இந்த 2 ஆர்டிகல்ஸ் தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.